Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson light. இந்த lesson 7th standard scienceல third termல unit first unit கொடுத்திருக்காங்க. இந்த light lessonோட book back 1 mark question and answers பார்க்கலாம். First நம்ம பார்க்க போறது choose the correct answer. First question, light travels only in a dash. It is because of this property that dash are formed. Options கொடுத்திருக்காங்க. Options என்னென்னு பார்த்தா A curved line shadows, B straight line shadows, C straight line reflections, D curved line and then straight line shadows. இதுக்கு correct answer என்னன்னு பார்த்தோம்னாக்கா light always travels in a straight line. light வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் ட்ராவல் பண்ணும். ட்ராவல் பண்ணுற வழியில் அதுக்கு அகேன்ஸ்டாக எதுனா வந்துச்சுன்னா லைட்னால வந்துட்டு அதை விட்டு விலகி இல்லை டேர்ன் பண்ணியும் அதால் ட்ராவல் பண்ண முடியாது. எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால தான் வந்துட்டு நம்மளுக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி தட் ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டு. லைட் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகுது. எப்படி அப்படி பார்த்தோன்னாக்கா இப்போ லைட் ட்ராவல் ஆகுற அந்த டைரக்ஷனில் அதுக்கு நடுவில் நம்ம போய் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சன்லைட் ஃபுல்லாக நமக்கு தெரியும். நம்ம நிற்கிற இடத்துல மட்டும் ஷேடோ ஃபார்ம் ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்குள்ள இருந்து லைட்னால பாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஒபேக் மெட்டீரியல். நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம சுற்றி வந்துட்டு அந்த லைட்டு ஸ்ட்ரைட் லைனை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் நிற்கிற இடத்துல மட்டும் லைட்னால நம்மளை தாண்டி ட்ராவல் பண்ண முடியாது. அந்த இடத்துல மட்டும் நமக்கு லைட் விழாததுனால நம்ம பாடி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகும். செகண்ட் கொஸ்டின், லைட் that hits a mirror gets dash. Options are A transmitted, B reflected, C absorbed, D refracted. கரெக்ட் ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்டட். இப்போ வந்து நம்ம கண்ணாடியில் லைட்டு பட்டுச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் கண்ணாடியில் வந்துட்டு மிரரில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் தெரியுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ரிஃப்ளெக்டட். Third question, dash surface reflects the light well. Options are A water, B compact disc, C mirror, D stone. Correct answer is C mirror. மிரர் சர்ஃபேஸில் தான் வந்துட்டு லைட்டுக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்மளோட இமேஜ் வந்துட்டு அப்படியே மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நமக்கு அப்படியே திரும்ப தெரியுது. கண்ணாடியில் மட்டும்தான் நம்மளோட உருவம் ரொம்ப நல்லா தெரியும். வாட்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட உருவம், ஆனால் அதை விட மிரரில் தான் ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டேஷ். Options are A matter, B energy, C medium, D particle. Correct answer is light is a form of energy. Option B. Fifth question, you can see your image in polished floors but not in wooden table because. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாலிஷ்டு ஃப்ளோர்ஸ்லாம் பார்த்தா நம்மளோட இமேஜ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே உடன் டேபிளில் பார்த்தோன்னா நம்மளோட இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்க ரீசன் தான். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பாலிஷ்டு ஃப்ளோர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் இன் உடன் டேபிள். நம்மளுக்கு பாலிஷ்டு ஃப்ளோர், அதாவது கண்ணாடி டைல்ஸ் இந்த மாதிரி ஃப்ளோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ்டாக இருக்கும், ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டாக இருக்கும். அதில் கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். அதனால தான் நம்ம இமேஜை வந்துட்டு ஸ்மூத் ஃப்ளோரில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் உடன் டேபிளில் கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். அதனால தான் நம்ம இமேஜ் நம்மளால் பார்க்க முடியாது உடன் டேபிளில். சிக்ஸ்த் கொஸ்டின், சூஸ் த டிரான்ஸ்லூசன்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். Options are A glass, B wood, C water, D clouds. Correct answer is D clouds. Translucent substanceனா என்னன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து லைட்டை வந்து பார்ஷியலாக தான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகும். லைட்டு தண்ணி கண்ணாடி இதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் வந்து அந்த பொருட்களெல்லாம் ஊடுருவி போகும். டிரான்ஸ்லூசன்ட்னா பார்ஷியலாக தான் லைட் பாஸ் ஆகி போகும். Seventh question, reflection occurs when the light dash. Options A about to reach a surface, B approaches a surface, C passes through a surface, D none of this. Correct answer is B approaches a surface. Eighth question, which of the following is the best reflector of light? Options are A plastic plate, B plain mirror, C wall, D paper. Correct answer is option B plain mirror. Ninth question, Sivarajan placed a meter stick in the playground at 7 a.m. in the morning. How will the shadow of the stick at noon look in comparison to the one in the morning? Options are A, there will be no shadow, B, shadow will be longer and on the opposite side of the sun, C, shadow will be shorter and on the opposite side as the sun,
D, shadow will be shorter. Correct answer is option D, shadow will be shorter. அதாவது என்னன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 12 மணிக்கு வந்து 12 o'clock வந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு குச்சி நிற்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கும், காலையில் நிற்க வச்சா ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகும், மதியம் நிற்க வச்சா ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் நம்ம நிற்க வச்சோம் அப்படின்னாக்கா ஷேடோ வந்துட்டு நல்லா லாங் ஷேடோ வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுவே மதிய டைமில் பார்த்தோன்னாக்கா ஷேடோ வில் பி ஷார்ட்டர். ஏன்னா அந்த டைமில் சன்லைட் வந்து ஓவர் ஹெட் ஆஃப் த ஸ்டிக் வந்துட்டு இருக்கும். அதாவது அந்த ஸ்டிக்கோட தலை மேலே சன்லைட் விழும்போது ஷேடோ வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் நமக்கு இருக்கும். அதுவே இந்த சைடில் இருந்தோ இல்லை இந்த சைட்லையோ சன்லைட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஷேடோ லாங்கராக இருக்கும். 10th question, the image formed by a pinhole camera is inverted because options are light travels in straight line, B, light rays become laterally inverted as they pass through a pinhole camera, C, light rays pass through the pinhole, D, light rays get reflected. இது கரெக்ட் ஆன்சர். லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். பின்ஹோல் கேமராவில் வந்துட்டு லைட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிறதுனால தான் அதோட இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக நமக்கு தெரியும். 11th question, which of the following facts explain how shadows are formed? A, light travels in straight lines. B, opaque bodies do not allow light to pass through them. C, reflection occurs at a smooth surfaces like mirrors. D, lateral inversion happens. இதுக்கு வந்து இந்த 4 சென்டென்சஸ்ல எது 2 வந்துட்டு ஷேடோ ஃபார்ம் ஆகிறதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா போத் A and B. லைட் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுறதுனாலையும் ஒபேக் பாடிஸ் வந்துட்டு லைட்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதது, இந்த 2 ரீசனால தான் வந்துட்டு நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, both A and B. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, a plane mirror produces a dash image. Correct answer is virtual image. Second question, a dash reflection helps us to see the object. Correct answer is light reflection. பகலில் வந்துட்டு எல்லா பொருளுமே நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். அதுவே நைட்டில் பார்த்தோம்னாக்கா நமக்கு இருட்டில் வந்துட்டு எந்த பொருளுமே நமக்கு தெரியாது. இதுக்கு ரீசன் வந்து நம்ம கண்ணு கிடையாது, இதுக்கு ரீசன் வந்து லைட்டு. அதாவது பகலில் வந்துட்டு சன்லைட் வந்துட்டு எல்லா பொருள்கள் மேலேயும் பட்டு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த லைட் கண்ணுக்குள்ளே நுழையும் போது நமக்கு அந்த பொருள் கண்ணுக்கு தெரியுது. அதுவே நைட் டைமில் பார்த்தோன்னாக்கா லைட்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா சன்லைட் இருக்காது. சன்லைட் இல்லாத பொழுது அது எந்த பொருள் மேலேயும் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக முடியாததுனால நம்மளுக்கு எந்த பொருளுமே கண்ணுக்கு தெரியலை. இதுதான் ரீசன். Third question, the light ray gets dash when it falls on any polished surface. The correct answer is reflected. Polished surfaceல light படும்போது அது reflect ஆகும். Fourth question, sunlight is a blend of dash colors, 7 colors. சன்லைட் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு 7 கலரோட மிக்சர் தான் வந்துட்டு சன்லைட்டு. அந்த 7 கலர்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ப்ரிசம் வழியாக சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது அது வெளியில் வரும்போது அதோட 7 கலர்ஸும் வந்துட்டு டிஸ்பர்ஸ் ஆகி நம்மளுக்கு தெரியும். 7 கலர்ஸ்னால் ரெயின்போர்டில் பார்க்கக்கூடிய அந்த விப்ஜிஆர் கலர்ஸ் தான். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த 7 கலர்ஸும் தான் வந்து பிளெண்ட் ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சன்லைட் ப்ரிசம் வழியாக போயிட்டு 7 கலர்ஸாக டிஸ்பர்ஸ் ஆகி வர்றது தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 கலர்ஸ் தான் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ். 5th question, the splitting of white light into 7 colors is called dispersion. நம்ம முன்னாடி சொன்னது தான், சன்லைட்டை வந்துட்டு 7 கலர்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th question, the moon reflects sunlight. அதாவது மூன்லேருந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வரும் நைட் டைமில். அது வந்து மூன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் கிடையாது. நிலா வந்து சொந்தமாக லைட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெளிச்சத்தை அனுப்பல. ஆக்சுவலாக சன்லைட் வந்துட்டு மூன் மேலே பட்டு மூன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுதான் வந்துட்டு மூன் லைட்டாக நம்மளுக்கு நைட்டில் தெரியுது. மூன் ஓனாக லைட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சன்லைட்டை தான் வந்துட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. 7th question, the sunlight can be split into its constituent colors using dash. Correct answer is prism. Prism மூலமா நம்ம சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது அது 7 கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். 8th question, reflection of light from
rough surface is called dash reflection. Correct answer is diffuse reflection. Diffuse reflection. Smooth surface la light reflect ஆச்சுனா அது வந்துட்டு regular reflection அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே rough surfaceல reflect ஆச்சுனா அது diffuse reflection அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது true or false. First question, the image of right hand in a plane mirror looks like a left hand. This is true. நம்ம கண்ணாடியில் ரைட் ஹேண்ட் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். செகண்ட் கொஸ்டின், ரெயின்போ இஸ் ஃபார்ம்டு பை டிஸ்பர்ஷன் ஆஃப் விச் லைட் பை வாட்டர் ட்ராப்ஸ். திஸ் இஸ் ட்ரூ. அதாவது வந்துட்டு ரெயின்போ நமக்கு தெரியறதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த சன்லைட் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் மூலயமா டிஸ்பர்ஷன் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ரெயின்போ தெரியுது, ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. Third question, the image formed by the plane mirror is laterally inverted, hence the image seen through the periscope is also laterally inverted. This is false. Fourth question, we see planets because they reflect light from the sun. This is true. Fifth question, we see a book because it reflects the light that falls on its surface. This is true. நம்ம எந்த பொருளை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னாலும் அது வந்து சன்லைட்டையோ இல்லை லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அந்த பொருளையே நம்ம பார்க்க முடியும். Sixth question, the image formed in a pinhole camera is always inverted. This is true. Seventh question, the image formed in a pinhole camera is always the same size as the object. This is false. பின்ஹோல் கேமராவில் தெரியற இமேஜோட சைஸ் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட சைஸும் சேமாக இருக்காது. எய்த் கொஸ்டின், த இமேஜ் ஃபார்ம்ட் இன் எ பிளேன் மிரர் இஸ் அப்சைட் டவுன். திஸ் இஸ் ஃபால்ஸ். நைன்த் கொஸ்டின், எ பிளேன் மிரர் இஸ் ஒபேக். This is true. 10th question, a shadow is formed on the same side of the object as the source of the light. This is false. ஷேடோ வந்துட்டு சன்லைட்க்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக விழுறது தான் ஷேடோ, சேம் சைடில் விழாது. 11th question, we are able to see things around us with the help of regular reflection. This is false. Diffuse reflectionாக இருந்தாலுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். 12th question, after passing through a prism, white light splits into a band of 7 colors. This is true. Next நம்ம பார்க்க போது match the following. First question, rectilinear propagation. இதுக்கு correct answer pinhole camera. Second question, plane mirror. இதுக்கு correct answer periscope. Third question, firefly. இதுக்கு correct answer luminous object. Luminous objectனா எந்த ஒரு பொருள் வந்து ஓனாவே லைட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு லூமினஸ் ஆப்ஜெக்ட். அப்படி பார்த்தா சன் ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஃபயர்ஃப்ளைன்றது வந்துட்டு அது உடம்புல தானாகவே வந்துட்டு லைட் ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட்டு. மூன் வந்துட்டு லூமினஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது, அது ஓனாக லைட் ப்ரொடியூஸ் பண்ணாது, சன்லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வந்து மூன் வந்துட்டு ஒரு நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஃபோர்த் கொஸ்டின், மூன் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், ஒயிட் லைட் சோர்ஸ் இது கரெக்ட் ஆன்சர் பினிம்ப்ரா. பினிம்ப்ரான்றது என்னன்னா, ஷேடோ ஒரு பொருளுக்கு வந்து ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஷேடோ வந்துட்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஷேடோ வந்து ஃபுல் டார்க்காக இருக்கும். அந்த டார்க் சுற்றி வந்து லைட்டாக கொஞ்சம் லைட் டார்க்கில் வந்துட்டு ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். எக்லிப்ஸ் போதுலாம் நமக்கு தெரியும். டிவியில் காட்டுற அந்த இமேஜில் வந்துட்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறது அம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஃபுல் டார்க்கை சுற்றி லைட் ஷேடோவாக ஃபார்ம் ஆகிறது பெனிம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட் ஆன்சர் கிளாசி சர்ஃபேஸ். கிளாசி சர்ஃபேஸில் வந்துட்டு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு இருக்கும். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா அந்த லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே பேரலாக இருக்கும், லைட் ரேஸ் எல்லாமே. செவன்த் கொஸ்டின், த சன் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட். சன்னு தான் வந்துட்டு வேர்ல்டுக்கே ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டு. எய்த் கொஸ்டின், பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.